விவேகமான பல்லி. ஒரு கிராம வீட்டில் ஒரு பல்லி வசித்து வந்தது. அது ஒரு அறையின் கூரையிலிருந்து கூர்மையாக சுற்றியுள்ளவற்றை கவனித்துப் பார்ப்பதையே வழக்கமாகக் கொண்டது. அந்த வீட்டில் வசிக்கும் ஒரு குடும்பம் உணவுப் பொருட்களை எப்போதும் அசரவையாக வைக்காமல் விட்டுவிடுவார்கள். ஒரு நாள் சில எறும்புகள் அறைக்கு வந்து உள்ளிருந்த சர்க்கரை மற்றும் உணவுப் பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக கியாண்டு செல்லத் தொடங்கின. பல்லி இதை பார்த்து சிரித்துக் கொண்டது. ஆனால் எதுவும் செய்யவில்லை. காலம் கழிந்து எறும்புகளின் குழு வளர்ந்தது. அவர்கள் உணவுப் பொருட்களை மட்டுமல்ல, வீட்டுப் பொருட்களையும் தின்றுவிடத் தொடங்கினர். குடும்பம் இதை அறிந்து வருந்தியது. ஆனால் எறும்புகளை அடக்க முடியாத நிலைக்கு சென்றுவிட்டது. குடும்பம் எறும்புகளால் பாதிக்கப்பட்டதை உணர்ந்த பல்லி தனது தவறை சரிக்கட்ட முயற்சியது. அடுத்த நாள் பல்லி வீட்டின் பல்வேறு பகுதிகளில் உலாவி எறும்புகளின் பாதைகளை கண்டுபிடித்தது. அதற்குப் பிறகு அதை வீட்டின் உரிமையாளருக்கு தெளிவாகச் சுட்டிக்காட்டியது. உரிமையாளர் பல்லியின் உதவியுடன் வீடில் சுத்தம் செய்து உணவுப் பொருட்களை சரியாக சேமிக்கத் தொடங்கினார். இதனால் எறும்புகளின் தொல்லை குறைந்து குடும்பமும் பல்லியும் மீண்டும் அமைதியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். கற்றுக்கொள்வது: பிரச்சனையை ஒரு காரணமாகவே ஒதுக்காமல் அதைத் தடுக்க நடவடிக்கை எடுத்தால் தீர்வு எளிதாக கிடைக்கும். சரியான நேரத்தில் செயல் செய்வதே முக்கியம்.